வெல்கம் டு ஆக பிரமாதம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இந்த வாரம் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்டோட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நாம் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு புரியும். இதில் ஃபோன் நம்பர் ஆகட்டும், லொக்கேஷன் ஆகட்டும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த லொக்கேஷன் பூந்தமல்லி அடுத்த திருமலைசை தான். இது சென்னை பெங்களூர் ஹைவேலேருந்து ஒரு 630 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சூப்பரான ஒரு லொக்கேஷனை பாருங்கள். சைட்டு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வீடு, ரெண்டாவது பார்த்திங்கன்னா சைட்டுக்குள்ளே 40 ஃபீட் ரோடு, ஒரு மிகப்பெரிய ஆர்ச்சு, 30 ஃபீட் ரோடு அப்படின்னு உங்களுக்கு ரோட்ஸ் எல்லாம் பெரிய ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைட்டை அவங்க ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு சைட்டுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே கொடுக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். சோலார் லைட்டு, ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்குறாங்க. ரோட்ஸ்லாம் ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சைஸ்லேயுமே பிளாட்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு அட்வான்டேஜாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சைட் பார்த்தோம், எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தோம். பக்கத்துலேயே இந்த ஒயிட் கலர் பில்டிங் தான் ஸ்கூலு. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. ஸோ அது மிக அட்வான்டேஜான ஒரு விஷயம். அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பூந்தமல்லி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப நியர்பையில் வந்துடுங்க உங்களுக்கு. ஏன்னா பூந்தமல்லி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்றது எக்ஸாக்டாக நஸ்ரத்பேட்டில் தான் வருது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அட்வான்டேஜ் நம்பர் 1 பூந்தமல்லி மெட்ரோ. நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு குத்தம்பாக்கம் நியூ பஸ் டெர்மினஸ் ஆல்மோஸ்ட் கட்டி தயாராக இருக்குது. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் தான் வண்டலூர் கிளாம்பாக்கம் நியூ பஸ் டெர்மினஸ் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸும் ஓப்பன் பண்ணிருக்கு. ஸோ அது நமக்கு ரெண்டாவது அட்வான்டேஜ். மூணாவது அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 630 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் சென்னை பெங்களூர் ஹைவே. ஸோ அந்த நேஷ்னல் ஹைவேலேருந்து ஒரு 630 மீட்டர்ஸ்ன்றது நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ். அதாவது ஈஸி டு ஆக்சஸ் டு ஆல் த பிளேசஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதே மாதிரி பார்க்கும்பொழுது சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ரோடு ஃபார்ம் பண்ணுறாங்க. அது ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகி போகுது. ஸோ அந்த ரோடுமே நமக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப நியர்பை தான். பக்கத்துலேயே இவிபி சினிமாஸ் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குயின்ஸ்லாண்ட் இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்களை ஒன் பை ஒன்னாக சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் லொக்கேஷன் இது. ஸோ இப்போ தான் உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு சாய்ஸ் நிறைய இருக்கும். பிளாட் சூஸ் பண்ணுறதுக்கான சாய்ஸ் நிறைய இருக்குன்றதா உண்மை. அதனால் லொக்கேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் சைட்டில் நின்று ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றது மாதிரி. அதே மாதிரி இவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலான ரேட் தான் கோட் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குயின்ஸ்லாண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5.4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குன்றது தான் உண்மை. சைட்டோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு 14 ஏக்கரில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உருவாக்கின ஒரு சைட்டு. நம்பர் 1 211 வில்லா பிளாட்ஸ் இதில் இருக்குது. 211 வில்லா பிளாட்ஸ்னு வைங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டல் ஹைவேலேருந்து இது ஹார்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் டைமில் ரீச் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு சைட்டோடைய இது ஆக்சசபிலிட்டி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 மரங்கள் உள்ளே வைக்கிறதா அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்க்கும் பொழுதே உங்களுக்கு அது தெரியும், அவங்களுக்கு மரங்கள் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 ஃபீட் ரோடு ஆஸ் வெல் அஸ் 30 ஃபீட் ரோடு, 2 ரோடு உங்களுக்கு மெயினாக கொடுத்துருக்காங்க. அதாவது ரோட்ஸில் 60% 40 ஃபீட் 30 ஃபீட் ரோடு வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க.
1 ஏக்கர் வந்து பார்க்குக்கு மட்டுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து டெவலப் பண்ணுறாங்க. க்ளோஸ் டு 1 ஏக்கர் அப்படி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் ஆஃப் பிளாட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஆவரேஜாக வந்து உங்களுக்கு ஒரு 1200 அந்த சைஸில் இருக்கும். பட் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே பிளாட்ஸ் அவைலபிள் தான் சொல்லலாம். ஒரு அருமையான காற்று வசதி உள்ள ஒரு ஏரியா. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொல்யூஷன் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப லோ லெவலில் இருக்கும். அந்த மாதிரி பொல்யூஷன் இல்லாத ஒரு ஏரியான்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பக்கத்தில் வந்து செம்பரம்பாக்கம் லேக் இருக்கிறனால வாட்டர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குது. வாட்டர் லேக்கிங் இருக்குமா, தண்ணி நிற்குமா மழை வந்தால்? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கேட்டிங்கன்னா கிடையாதுன்றது தான் பதில். அது வந்து நீங்கள் சைட்டுக்கு வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஈவன் பக்கத்தில் இருக்கிற ரெசிடென்ஷியல் நிறைய இருக்குது, அதை கூட நம்ம வந்து விசாரித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது தாங்க ஓவரால். ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 3700 ரூபாய் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. 3700 அப்படின்றது ஒரு நல்ல ரேட்டாக தான் இருக்கீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1800 ரூபா 2000 ரூபா தான் இருந்தது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும்போது 3600 ரூபா 3700 ரூபா வரைக்கும் இந்த ரேட்டில் வந்து ப்ரைஸ் இருக்குது. இன்னும் வந்து சில வருடங்களில் வந்து உங்களுக்கு எல்லா ப்ராஜெக்டுமே கம்ப்ளீட் ஆகும் பொழுது இந்த ஏரியாவோட ப்ரைஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குன்றதான் உண்மை. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கிறதுன்றது நல்ல விஷயம். ஓவராலாக நம்ம வந்து கம்பேர் பண்ணோன்னா இந்த பெல்ட்டுன்ற சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லி அந்த பெல்ட் வந்து பூந்தமல்லி டு காஞ்சிபுரம் வரைக்குமே நிறைய அப்ரிசியேஷன்ஸ் வந்து ஆகுது. காரணம் பார்த்திங்கன்னா நிறைய சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் வந்து கனெக்ட் ஆகுது. அது ஒன்று. சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. 3வது வந்து பரந்தூர் ஏர்போர்ட்டு. ஸோ அதை நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்த ரோடை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுவும் வந்து நமக்கு இந்த பெல்ட்டில் தான் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் வரும்போது பூந்தமல்லியிலேருந்து பரந்தூர் வரைக்குமே வந்து மெட்ரோ வந்து வரும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளோட சைட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸில் மெட்ரோக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போகுது. அதனால் வந்து நேரில் வந்து நீங்கள் சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதான் உண்மை. நேரில் வாங்க, சைட்டை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிளாட்டை வந்து புக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.